ஸ்டக்காக இருக்குது ஒரு நிமிஷம். ஓகே. சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமः. வாகீஷா யஸ்ய வதனே லக்ஷ்மீர் யஸ்ய ச வக்ஷசி यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे. जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. निरूपितः प्रजापालः स जिघांसति वै प्रजाः तथापि सान्त्वयेम अमुं न अस्मांस्तत्पातकं स्पृशेत् तद्विद्वद्भिः असद्वृत्तः वेनो अस्माभिः कृतः नृपः सान्त्वितः यदि नो वाचं न ग्रहीष्यति अधर्मकृत् लोकधिक्कारसन्दग्धं दहिष्यामः स्वतेजसा एवम् अध्यवसाय एनं मुनयो गूढमन्यवः उपव्रज्य अब्रुवन्वेनं सान्त्वयित्वा च सामभिः. அங்கராஜா துருவனுடைய வம்சத்தில் பிறந்தவர். தன்னுடைய பிள்ளை ரொம்ப கெட்ட ஒரு நடவடிக்கையை கொண்டவனாக இருக்காங்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்ப மன வருத்தப்பட்டு அவர் கிளம்பிடுறார். காட்டுக்கு போயிடுறார். பிரஜைகள் அவளை பார்க்க முடியல. ஸோ வந்து பிருகு முதலிய மகர்ஷிகள்கிட்ட பேசுகிறா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ராஜா வேணும் அப்படின்னுட்டு. ஸோ அராஜகம் நடக்கிறதுங்கிறதுனால ஏதோ வேணன் இருக்கான், போனால் போகிறது. அவனும் வந்து அந்த வம்சத்தில் பிறந்தவன்கிறதுனால ஒரு பொறுப்பை கொடுத்தா சில பேருக்கெல்லாம் வந்து வந்துருமோ இல்லையோ, பொறுப்பு வந்துருமோ இல்லையோ, ஒரு பொசிஷனை கொடுத்த உடனே. அதனால் அப்படி நினச்சிட்டு இந்த இவர்கள் எல்லாருமே அவனை அங்கே உட்காத்தி வச்சா. ஆனால் முந்தின சாப்டரில் பார்த்தேன்னா 13வது இதில் சுனீதா கர்ப்பசம்பவகான்னுட்டு இதில் இருக்கிறது வந்து அது அதனுடைய எஃபெக்ட் வந்து நம்ம முந்தின சாப்டரில் பார்ப்போம். அதாவது மிருத்யு அதர்மத்தினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய மிருத்யுவனுடைய பெண்ணு அந்த சுனீதாங்கிறவள். சுனீதா தான் அங்கனுடைய மனைவி, வேணனுடைய அம்மா. அப்போது அந்த அம்சம் வந்து உங்களுக்கு இப்போ ரொம்ப மேலோங்கி வந்துடுத்து. அதனால ச பாலையேவ புருஷா மாதாமகம் அனுவிரதா அதர்மாம்சோ உத்பவம் மிருத்யும் தேன அபவத் அதார்மிகாங்கிற அந்த வேணன் வந்து அதார்மிகமாக ஆனா அப்படிங்கிறத சொன்னார் போன இதுலேயே. நமக்கு ஒரு வருத்தம் வருது இந்த ரிஷிகளுக்கு. இந்த மாதிரி நம்ம இப்படி வேணும்னா அஸ்மாபிகி நிருபகா கிருதா, நம்மளே அவனை கொண்டு போய் உட்காத்தி வச்சோமே, ஒருவேளை நம்ம ட்ரை பண்ணுவோம், பேசி பார்ப்போமே. சரி, ரொம்ப அராஜகம் பண்ணுறான், அவனும் வந்து சரியாக நடந்துக்கல பிரஜைகள்கிட்ட, அவளை கொல்லணும்னு பார்க்குறான். ஜிகாம்சதி சாந்த்விதா நகா வாச்சம் ந கிரகிஷ்யதி சேத்து அப்போ தகிஷ்யாமஹா. ஒருவேளை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், பேசி அவனை வந்து நல்ல வழிக்கு கொண்டு வர ட்ரை பண்ணலாம். அவன் வரலன்னா அவனை எரிச்சுடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு இந்த முனிவர்கள் எல்லாரும் மனசுக்குள்ளே அந்த கோபத்தை வச்சுட்டு போய் அவன்கிட்ட பேசுகிறா. அவர்களுடைய பேச்சில் இருந்து தான் நம்ம இப்போ ஆரம்பிக்கணும் இந்த 14வது ஸ்லோகம். முனையா ஊச்சுஹு நிருபவர்ய நிபோதைதத் யத்தே விஜ்ஞாபயாம போஹோ ஆயுஸ்ரீ பலகீர்த்தீனாம் தவதாத்த விவர்தனம். ஹே தாத்த நிருபவர்ய, இந்த அரசனாக இருப்பவனே, தாத்தங்கிறச்சு அப்பான்னு ஒரு அர்த்தம். அந்த முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த குழந்தை அப்படின்னு கூப்பிட்றதுக்கு வந்து அப்பா இங்கே வாயே அப்படின்னு ஒரு குழந்தைய நம்ம சொல்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு அன்போட ஒரு ஆசையாவா கூப்பிடுறான் அந்த இடத்துல. ஸோ நிருபவர்ய அரசனே, ஆனால் இவாளுக்கு வந்து தே ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டீச்சிங் ஹிம் இல்லையா. அதனால ஹே தாத்த போஹோ ஏதத்து நிபோத ஏதத்தே விஜ்ஞாபயாம, உனக்கு நாங்கள் இதை சொல்கிறோம், அதை நீ கேட்டுக்கோ. இது எப்படின்னா தவ ஆயுஷ் ஸ்ரீ பல கீர்த்தினாம் விவர்தனம். நாங்கள் சொல்ல போகிற விஷயம் உனக்கு பலவிதத்தில் நன்மையை தான் கொடுக்க போகிறது. அது உன்னுடைய ஆயுஷை விருத்தி பண்ணும். ஸ்ரீஹி செல்வத்தை வந்து வளர்க்கும். பலம், உனக்கு ஒரு நல்ல மனோபலம், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, மென்டல் ஸ்ட்ரென்த்து ரெண்டுத்தையும் கொடுக்கக்கூடியது தான். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக மென்டல் ஸ்ட்ரென்த்து நமக்கு இருந்ததுன்னா நம்மளை அறியாத நமக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து வந்துடும் இல்லையா. அதனால பலம்ங்கிறது இங்கே ரெண்டுத்தையும் எடுத்துட்டுலாம். இதனால் வரக்கூடிய கீர்த்தி, புகழும், உனக்கு மேன்மையும் வரப்போகிறது. தவ விவர்தனம், இது எல்லாத்தையும் வளர்க்கப் போவதாக இருக்கும் இந்த விஷயத்தை நிபோத தே விஜ்ஞாபயாம, உனக்கு நாங்கள் கூறுகிறோம். தே நிபோத, நீ அதை கேள்.
நிருபவர்ய நிபோதைதத் யத்தே விஜ்ஞாபயாம போஹோ ஆயுஸ்ரீ பலகீர்த்தீனாம் தவதாத விவர்தனம். தர்ம ஆச்சரித பும்சாம் வாங்மனः காய புத்திபிஹி லோகான் விஷோகான் விதரதி அத ஆனந்தியம் அசங்கினாம். தர்மம்ங்கிறதுனுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸை மாஹத்மியத்தை இந்த இடத்துல சொல்றார். ஆச்சரிதா தர்ம, தர்மத்தை நம்ம ஆச்சரணம் பண்ணோமே எனில் அந்த தர்மம் நமக்கு என்ன செய்யும்ங்கிறத சொல்றார். பும்சாம் மனுஷியர்களுக்கு வாங் மன காயபிகி காய புத்திபிகி ஆச்சரிதா தர்மஹா பும்சாம் விஷோகானு லோகானு விதரதி அத அசங்கினாம் ஆனந்தியம் விதரதி. இப்படி அன்வயம் ரெண்டு சென்டென்ஸாக எடுத்துட்டுலாம். முதல்ல என்ன, வாங் மன காய புத்திபிகி, வாக்கு மனசு காய சரீரம் புத்தி எல்லாமே. இந்த மனசு புத்தின்னு ரெண்டாக எடுத்துட்டு இருக்காள். ஏன்னா மனசுங்கிறது கொஞ்சம் அலபாயக்கூடிய விஷயம், புத்திங்கிறது நிச்சயாத்மகம். நிச்சயமாக நமக்கு இதுதான் தர்மம்னு தெரியணும். இது தர்மமா இல்லையாங்கிற விசாரணையும் இருக்கணும். விசாரணை இல்லைன்னாலே நம்ம அங்கேயே க்ளோஸ் தானே. நமக்கு இது தர்மமா இல்லையாங்கிற ஒரு டவுட்டு இருந்துகிட்டே இருக்கணும் எப்போவுமே. அப்போ தான் நம்ம தர்ம விஷயத்தில் பிரவர்த்திப்போம். அப்போது ஒரு புத்தியில் ஒரு நிச்சயம் வரும், இதுதான் தர்மம்னுட்டு. அதனால தான் வாக்கு மனசு காய புத்தி, காயன சரீரம், இவைகளினால் ஆச்சரிதா தர்மஹா செய்யப்பட்ட தர்மமானது பும்சாம் மனுஷியர்களுக்கு விஷோகான் லோகான் விதரதி, விஷோகானு சோகம் இல்லாமல் இருக்கக்கூடிய லோகங்களை கொடுக்கிறது. எத்தனையோ பூர்புவஸ்வஹா மகா ஜனஹா தபஹான்னுட்டு சத்தியலோகம் வரையில் இருக்கக்கூடிய உலகங்களுக்கு நம்ம போக முடியும் இந்த தர்மத்தை நம்ம ஆச்சரணம் பண்ணோம்னா. அசங்கினாம், யாருக்கு ஒரு சங்கம் இல்லாத இருக்காளோ, நிஷ்காமானாம் அப்படிங்கிறார் இங்கே ஸ்ரீதர சுவாமி. நிஷ்காமானாம் ஆனந்தியம் மோக்ஷம் அபி, மோக்ஷத்தையும் கொடுக்கறது இந்த தர்மம்ங்கிறது. அதுதான் ஒரு சாதாரண சுபாஷிதத்தில் சொல்லிடுறார். தர்ம ஏவ ஹதோஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா தஸ்மாத் தர்மோ நஹந்தவ்யா மானோ தர்மோ ஹதோதீத். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா தர்மஹா ஏவ அஸ்மானு ரக்ஷத்தின்னு. எந்த தர்மத்தை நம்ம காப்பாற்றுறோமோ அந்த தர்மம் நம்மளை காப்பாற்றும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா தஸ்மாத் தர்மோ ந ஹந்தவ்யா, தர்மோ ஹந்தி இல்லையா, அதை நம்ம கொல்ல பார்த்தோம்னா ஹதஹா தர்மஹா அஸ்மான் ஹந்தி. நம்ம அந்த தர்மத்தை தள்ளி அதர்ம வழியில் நம்ம போனோம்னா அப்போது அது நம்மளை கொல்லும். நமக்கு ஒரு பாப செயல் நம்ம பண்ணுறதுனால நமக்கு அபூர்வமாக பாப்பம் உட்காந்துட்டு எத்தனை திருநாளில் நமக்கு அது கொடுக்க போகிறதோ கஷ்டத்தை தெரியாது. அதனால் ஆச்சரிதா தர்மஹா, எந்த தர்மத்தை நம்ம வாக்குனாலேயோ மனசுனாலேயோ சரீரத்தினாலேயோ புத்தியினாலேயோ சரியான முறையில் நம்ம அந்த தர்மத்தை கடைபிடித்தோமே எனில் அந்த தர்மம் நமக்கு சோகமே இல்லாத ஒரு உலகத்தை கொடுக்க போகிறது. இல்லை எனக்கு லோகத்து மேலெல்லாம் எனக்கு ஆசை கிடையாது, பற்றுதல் கிடையாது, எனக்கு சொர்க்கத்தில் போய் அப்படியே ஹாயாக உட்காரணும்னு இல்லை அப்படின்னா மோட்சத்தை கொடுத்துட போகுது, அவ்வளோதானே. ஆனந்தியம் அப்படின்னா அனந்தஸ்ய பாவா, எண்ட்லெஸ் ஒரு பிளிஸ், அந்த ஒரு எண்ட்லெஸ் ஸ்டேட்டை கொடுத்துடுறது, விச் மீன்ஸ் அதுதான் மோட்சம். அபுனர்பவகாங்கிறோம். மறுபடியும் இந்த சம்சாரத்தில் உழணுங்கிற ஒரு ஸ்டேட் இல்லாத ஒரு மோட்சத்தை கொடுத்துடுறது இந்த தர்மம். அதனால் தர்ம ஆச்சரித பும்சாம் வாங்மன காய புத்திபிஹி லோகான் விஷோகான் விதரத் யதானந்தியம் அசங்கினாம். சதே மா வினஷேத்வீர பிரஜானாம் க்ஷேமலக்ஷணः யஸ்மின் வினஷ்டே நிருபதிரைஸ்வர்யாத் அவரோகதி. சஹா தர்மஹ பிரஜானாம் க்ஷேமலக்ஷணः தர்மஹ. இந்த தர்மமானது பிரஜைகளினுடைய க்ஷேமத்தை லட்சணமாக கொண்டது. அப்படின்னா அது இட் இஸ் லைக் எ டெஃபினிஷன் ஃபார் ஒரு நன்மை. பிரஜைகளுக்கு இதுதான் நன்மைன்னு சொல்லி நம்ம சொல்லணும்னா தர்ம வழியில் இருக்கக்கூடியது தான். அந்த தர்மம் இந்த பிரஜைகளுக்கு ஒரு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஹே வீர, ரொம்ப வீரன் இல்லையா, வீரனுக்கெல்லாம் இந்த தர்மம்லாம் அழகில்லை, நம்மளாம் போரிட்டு தான் பழக்கம், சண்டையிட்டு தான் பழக்கம் அப்படின்னு நினச்சிண்டா கூட தர்மமாக போரிடுறதுங்கிறது ஒன்று இருக்கோ இல்லையோ, அதை பற்றி தானே பகவான் 700 ஸ்லோகத்துக்கு கதறியிருக்கார். வீர பிரஜானாம் க்ஷேமலக்ஷணா சஹா, பிரஜைகளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு, க்ஷேமம்ங்கிற ஒரு லட்சணத்தை கொண்டதாக இருக்கு அந்த தர்மம். தட் இஸ் இட் இஸ் பெனிஃபிஷியல் டு த பீப்புள். அப்படி இருக்கக்கூடிய தர்மமானது மா வினஷேத்,
தே உன் கையில் அது வந்து அழிவை அடைய வேண்டாம் அப்படிங்கிற. மா வினஷேத்து மா வினஷ்யத்து. வினஷேத்துங்கிறது கிராமட்டிக்கலி அதெல்லாம் சரி கிடையாது, நமக்கு தான் ஆர்ஷ பிரயோகம்னு சொல்லிடுவோம். அதனால் தே உன்னுடைய இந்த பிரஜைகளுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதான இந்த தர்மமானது உன்னிடத்தில் அது வந்து அழியாமல் இருக்க வேண்டும். மா வினஷேத். எஸ்மின் வினஷ்டே, இல்லை அழிஞ்சுடுத்துன்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நிருபதிஹி ஐஸ்வர்யாத்து அவரோகதி. அந்த அரசன் ஐஸ்வர்யம் செல்வத்தில் இருந்து அப்படியே இறங்கிடுறான். அவனுக்கு ஒரு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸு குறையிற மாதிரி அது, அவ்வளோதான். அப்படியே அவனுக்கு வந்து அந்த பொலிவு குறையும், அவனுக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் குறையும், ஸ்லோவாக அவனுக்கு வந்து ஒரு நாசம்தான். ஐஸ்வர்யாத்து அவரோகதி. சதே மா வினஷேத் வீர பிரஜானாம் க்ஷேமலக்ஷணா யஸ்மின் வினஷ்டே நிருபதிஹி ஐஸ்வர்யாத் அவரோகதி. ராஜன் அசாது அமாத்யேभ्यः சோராதிभ्यः பிரஜாः நிருபः ரக்ஷன் யதா பலிம் கிருண்ணன் இஹ பிரேத்ய ச மோததே. ஹே ராஜன், இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்கோ. பிரஜைகளை வந்து கெட்ட இது மந்திரிகள்கிட்ட இருந்தும் திருடர்கள்ட்ட இருந்தும் நம்ம வந்து ஒரு அரசன் காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் யதாசாஸ்திரம் அவன் பலியை எடுத்துட்டான்னா. ஒரு அரசனுக்கு வந்து 1/6 ஆஃப் ஆர் ஏர்னிங்ஸை கொடுக்கணும்னு இருக்கு இல்லையா, அதனே டேக்ஸு. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் அவளுடைய ஏர்னிங்ஸில் 1/6 அரசனுக்கு போகிறது. அது வந்து மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லை தப்போபலமாக கூட இருக்கலாம். அது வந்து அரசன் காப்பாற்றுறாங்கிறச்சு நியாயப்படி அவனும் பலியை எடுத்துக்கலாம், அவனுக்கு அதுக்கு அருகதை உண்டு. ஆனால் அதில் வந்து என்ன ஒரு கண்டிஷன்னா யதாங்கிறார். யதாங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமி யதா சாஸ்திரம்ங்கிறார். ஸோ சாஸ்திரத்துக்கு ஏற்றவாறு உங்களுக்கு வந்து ஓகே. அசாது அமாத்யேभ्यः சோராதிभ्यः பிரஜாः நிருபः சாரி. ஹே ராஜன்னு, ஒரு அரசன், இந்த முழுக்க வந்து இதுவாக எடுத்துக்கணும். ஒரு நிருபன் அரசன் அசாது அமாத்யேभ्यः கெட்ட மந்திரிகளிடமிருந்தும் சோராதிभ्यः திருடர்களிடமிருந்தும் பிரஜாக ரக்ஷன்னு பிரஜைகளை அவன் ரட்சித்து கொண்டு, அதாவது முதல்ல அவர்களை ரட்சிக்கணும். யார்கிட்டேருந்து? இந்த கெட்ட அமாத்தியர்கள்ட்ட இருந்தும் திருடர்கள்ட்ட இருந்தும் முதல்ல அவன் வந்து காப்பாற்றணும். அதுக்கப்புறம் யதாசாஸ்திரம் சாஸ்திரத்துக்கு ஏற்றவாறு பலிம் கிருண்ணன்னு அந்த பலியை ஏற்றுக்கொண்டானேனில், பலிங்கிறது இந்த இடத்துல அவனுக்கு டியூ என்ன உண்டோ அதை இங்கே சொல்கிறார். அந்த டியூவை ஏற்றுண்டான்னா அதுக்கப்புறம் ஈக பிரேத்திய மோதத்தே. ஈக பிரேத்திய இங்கிருந்து அவன் மரணத்தை அடைந்து மோதத்தே சந்தோஷத்தை அடைகிறான். சரியா? ஸோ ராஜன் அசாது அமாத்யேभ्यः சோராதிभ्यः பிரஜாः நிருபः ரக்ஷன் யதா பலிம் கிருண்ணன். யதாங்கிறது பொதுவாக எவ்வாறுன்னு எடுத்துப்போம், ஒரு உபமாவை சொல்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல யதாசாஸ்திரம்னு நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நமக்கு வந்து ஸ்ரீதர சுவாமி தேவை இல்லை. இஹ பிரேத்தியச்ச மோததே. யஸ்ய ராஷ்ட்ரே புரே சைவ பகவான் யஜ்ஞபூருஷः இஜ்யதே ஸ்வேன தர்மேண ஜனைர் வர்ணாசிரமான்விதைः தஸ்ய ராஜ்ஞः மகாபாக பகவான் பூதபாவனः பரிதுஷ்யதி விஸ்வாத்மா திஷ்டதோ நிஜ சாசனே. எந்த ஒரு ராஜ்யத்தில் பகவான் விஷ்ணுவானவர் சரியான அந்தந்த ஜனங்கள்னால அவரவருடைய வர்ணாசிரம தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி விஷ்ணுவனுடைய பூஜனம் செய்கிறார்களோ அந்த அரசன் வந்து அந்த அரசனை குறித்து பகவானுக்கு சந்தோஷம் ஏற்படுறது. அப்போது அதுதானே முக்கியம். பகவான் நம்மளை பார்த்து நமக்கு வந்து ஐ எம் வெரி ஹாப்பி வித் காடுங்கிறது வேறு விஷயம். அவர் வந்து நம்மளை பார்த்து சந்தோஷப்பட்டாதான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார், நமக்கு அந்த அந்த ஒரு கிருபை கிடைக்கும் இல்லையா? அது நம்மளுடைய கையில் தானே இருக்குது. நம்ம எப்படி அவனை வந்து ஆதரிக்கிறோங்கிறது நமக்கு தெரிஞ்சவாறு நம்மளுடைய ஒரு எஃபர்ட்டை போட்டு நம்ம வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அவனை கவனிக்கிறேன்ப்பா, அவனை பாவனையோடு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் தானே அப்போது அவனுக்கும் நம்மளிடத்துல ஒரு கிருபைங்கிறது ஏற்படும். அதை இங்கே சொல்கிறார். எஸ்ய ராஷ்ட்ரே புரே செய்வ, எவனுடைய ராஜ்யத்தில் புரே ராஜதானியில். ஸோ ராஷ்டிரமுங்கிறச்சு பிரஜைகளை சொல்கிறது, புரேங்கிறச்சு
அந்த ராஜதானியில் அரசை சேர்ந்து இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்களையும் சொல்கிறார். ஸோ புரே செய்வ பகவான் யஜ்ஞபூருஷா யஜ்ஞபுருஷனான பகவான் விஷ்ணு, யஜ்ஞோ யஜ்ஞபதிர் யஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாகனஹான்னு சொல்லி அவருக்கு 10-12 நாமா சொல்லியிருக்கோம் இதில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். அப்படின்னா யஜ்ஞமும் அவர் தான். யஜ்ஞத்தில் எந்த ஒரு தேவதையை நம்ம பிரீத்தி பண்ணுறோமோ அந்த தேவதையும் அவர் தான். அந்த சுற்றி இருக்கக்கூடிய சாமான்களாகவும் விஷ்ணு தான் இருக்கார். அப்படி யஜ்ஞ பூருஷாங்கிறச்ச யஜ்ஞத்திலிருந்து நமக்கு என்ன ஒரு பலனை எதிர்பார்க்கிறோமோ அந்த பலனை கொடுக்கிறவராகவும் அவர் தான் இருக்கார். அப்படி தானே நம்ம அதை பார்த்துட்டு வரோம் இப்போது. ஸோ பகவான் யஜ்ஞ பூருஷா விஷ்ணுவானவர் ஜனைஹி வர்ணாசிரம அன்விதைஹி ஜனைஹி, தங்களுடைய வர்ண ஆசிரம இதனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஜனங்கள், அந்தந்த வர்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்தந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஸ்வேன தர்மேன அந்த வர்ண தர்மத்தை கொண்டு அந்த ஆசிரம தர்மத்தை கொண்டு இஜ்யதே யாகம் செய்கிறார்களோ, யார விஷ்ணுவை அல்லது விஷ்ணுவானவர் இவர்களால் யாகம் செய்யப்படுகிறார் அப்படின்னா பிரீத்தி பண்ணப்படுறார். எந்த ஒரு ராஜ்யத்தில் இந்த மாதிரி ஜனங்கள் தன்னுடைய தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி விஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுறாளோ, விஷ்ணுக்கு ஒரு யாகம் செய்கிறார்களோ, தஸ்ய ராஜ்ஞா ஹே மகாபாக, இன்னமும் அவளுக்கு ஹோப் இருக்குது வேறனை பார்த்து. அதனால தான் அவனை பற்றி வசத்தியாக இங்கே அட்ரஸ் பண்ணுறான். தஸ்ய ராஜ்ஞா பகவான் பூதபாவனா விஸ்வாத்மா நிஜ சாசனே திஷ்டதா ராஜ்ஞா பரிதுஷ்டதி. இந்த நிஜ சாசனே திஷ்டதா ராஜ்ஞா நின்று அந்த அரசன் தன்னுடைய சாசனே அப்படின்னா தன்னுடைய ரூல் இருக்கே அந்த ஆளுமையில் கரெக்டாக நிற்கிறவன், அவனுடைய தர்மத்தை பரிபாலனம் பண்ணி நிற்கக்கூடிய அந்த அரசனிடத்தில் ராஜ்ஞா பரிதுஷ்யதி. ஸோ அந்த அரசனிடத்தில் நிஜ சாசனே தன்னுடைய கட்டளையின்படி தன்னுடைய தர்மத்தின்படி எவன் ஒருவன் திஷ்டதா நடக்கிறானோ அந்த அரசனுக்கு தஸ்ய ராஜ்ஞா விஸ்வாத்மா பூதபாவனா பகவான் பரிதுஷ்யதி. அந்த அரசனின் விஷயத்தில் விஸ்வாத்மா பகவான் பரிதுஷ்யதி, பகவான் மகிழ்ச்சி அடைகிறார், அவருக்கு சந்தோஷமாக இருக்கார் அவர் பகவானுக்கு 2 அட்ஜெக்டிவ் இங்கே. அரசன் என்ன நம்ம யோசிப்போமோ இல்லையோ, பகவான் எங்கேயோ இருக்கார், இதில் ஜகத்துன்னு ஒன்று இருக்குது, இங்கே ஒரு அரசன் ஒன்று இருக்கான், பிரஜைகள்னு ஒன்று இருக்குது, இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சுண்டு ஏன் அவருக்கு சந்தோஷம் வரணும்னு யோசிப்போமா இல்லையா? அவரவருடைய தர்மத்தை செய்யக்கூடிய ஒரு கோட்பாடை பண்ணி கொடுக்குறான் வச்சுக்கோங்க. அரசன் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறான் அவளுக்கு, நீங்கள் உங்கள் தர்மத்தின்படி நீங்கள் இருக்கலாம், ஐ எம் ஹியர் டு ப்ரொடெக்ட் யூ அப்படிங்கிற ஒரு அஷ்யூரன்ஸை கொடுத்து ஒரு அரசன் இருக்கான்னா அவர்கள்லாம் யாகம் பண்ணுவா. யாகத்தினால பிரீத்தி அடையக்கூடியது பகவான் பரிதுஷ்யத்தைங்கிறச்சு அவன்தான். இப்போ ஜனங்களும் பரிதோஷம் அடைகிறார்கள், அரசனுக்கும் சந்தோஷம். ஏன்னா தான் இந்த மாதிரி பிரஜைகளுக்கு ஒரு நன்மையை செய்கிறோம், அந்த பிரஜைகள்டேருந்து நமக்கு 1/6 நன்னா வருது, அந்த டேக்ஸ் எல்லாம் வருது, இல்லை தபோபலமும் வருது, அதனால அவனுக்கு ஒரு மேன்மை ஏற்படுறது. ஸோ அரசனும் ப்ளீஸ்ட், அந்த பிரஜைகளும் ப்ளீஸ்டு, இப்படி எல்லாருமே ப்ளீஸ்டாக இருக்கான்னா பகவானும் ப்ளீஸ்டுங்கிறது எப்படி? பூத பாவனா விஸ்வாத்மா, பகவான் தான் இவ்வுலக ரூபமாகவே இருக்கார், அதனால பகவானுக்கு ஒரு பிரீத்தி. விஸ்வ ஆத்மா, விஸ்வம் ஏவ ஆத்மா எஸ்ய ஷரீரம் எஸ்ய, இந்த உலகமே அவருடைய சரீரம், அதனால உலகம் சந்தோஷமாக இருக்குன்னா அவர் சந்தோஷப்படுறாருங்கிறது தானே அங்கே விஷயம். பூத பாவனா, ஒவ்வொருத்தருடைய அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவரும் அவர் தான், இல்லை இந்த பூதராசிகளை சிருஷ்டி பண்ணவரும் அவர் தான். சரி, நம்ம குழந்தை நன்னா பண்ணுறாளோ இல்லையோ அப்படின்னு நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமா இல்லையா? ஸோ நம்ம சொன்னபடிக்கு நம்ம குழந்தை நம்ம கேட்டு இது நன்மைன்னு நம்ம எடுத்து சொல்லி அந்த குழந்தை ஒரு விஷயத்தை பண்ணித்துன்னா ஒரு ஹாப்பினஸ் தானே. பூத பாவனகாங்கிறச்சே பூதானு பாவயதி, பூதானு சிருஜதி, பூதராசிகள் எல்லாத்தையும் உற்பத்தி செய்கிறவர் அவர்தான் பகவான். அப்போது தன்னுடைய குழந்தைகளாக பாவிக்கிறார் எல்லாரையும். எல்லாருமே அவரவருடைய தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி காரியங்கள் செய்யும் பொழுது பகவானுக்கோ அங்கே பரிதுஷ்யதி.
அவ்வளவு தூரம் சொல்கிறார். ஸோ தஸ்ய ராஜ்ஞா மகாபாக பகவான் பூதபாவனா பரிதுஷ்யதி விஸ்வாத்மா திஷ்டதா நிஜ சாசனே. தஸ்மின் ஸ்துஷ்டே, இப்போ பகவானுக்கு சந்தோஷம் ஏற்பட்டால் என்னாகும்? கிம் அப்பிராப்பியம் ஜெகதாம் ஈஸ்வரேஸ்வரே லோகா சபாலாக ஹி ஏதஸ்மை ஹரந்தி பலி மாத்ருதாக. அவருக்கு சந்தோஷம் அடைஞ்சுட்டார்னா கிருபை தான், அங்கே கருணை தானே. தஸ்மின் ஸ்துஷ்டே, அந்த பகவானுக்கு சந்தோஷம், தஸ்மின்னு ஈஸ்வரே சந்துஷ்டே சதி. ஈஸ்வரர்களுக்கெல்லாம், ஈஸ்வரங்கிறது முதல் ஈஸ்வரவை லோகபாலர்களை எடுத்துக்கணும், அல்லது ஈஸ்வரன்னாலும் அரசன்னு ஒரு அர்த்தம். அரசர்களுக்கெல்லாம் ஒரு நியாமகனாக இருக்கக்கூடியவர். ஈஷ்டே தான் ஈஸ்வரகாங்கிறது, அதாவது கண்ட்ரோலர்னு அர்த்தம். இந்த அரசனே ஒரு கண்ட்ரோலர், அவனுக்கே ஒரு கண்ட்ரோலராக இருக்கக்கூடியவர் பகவான். ஸோ ஈஸ்வரேஸ்வரே சந்துஷ்டே, இந்த அரசனுக்கெல்லாம் ஒரு ஆளுமை அரசனாக விளங்கக்கூடிய அந்த பகவான் சந்தோஷம் அடைந்த பொழுது ஜெகதாம் கிம் அப்பிராப்பியம், ஜெகதாம் இவ்வுலகங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களில் எது அப்பிராப்பியம், ஜெகதாம் விஷயேஷு கிம் அப்பிராப்பியம்னு நம்ம எடுத்துக்கணும். எதுவுமே நமக்கு கிடைக்க முடியாது, இம்பாசிபிள்ங்கிற கொஸ்டினே கிடையாது, எல்லாத்தையும் அடைஞ்சுடலாம். லோகாக சபாலாக ஏதஸ்மை ஆத்ருதாக சந்தः ஏதஸ்மை பலிம் ஹரந்தி. சபாலாக லோகாக, லோகபாலர்களுடன் கூட இந்த உலகங்களும், எல்லா உலகங்களுமே அப்படின்னா லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் லோகாக. வெறும் ஜனங்கள் தான் வராளா? இல்லை, அந்த லோகங்களை பரிபாலிக்கக்கூடிய தேவதைகள் முதற்கொண்டு சபாலாக அந்த லோகபாலர்களுடன் கூட ஆத்ருதாக, அவுட் ஆஃப் தேர் ஓன் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் த கிங், அப்படி வரா ஒரு ஆதரவோட ஒரு கனிவோட. பலிம் ஹரந்தி, தானாகவே அவுட் ஆஃப் தேர் ஓன் வாலிஷன்ங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவள் கொண்டு பலியை கொடுக்குறா அரசன்ட்ட. எந்த அரசன் இந்த மாதிரி நடந்துக்கிறானோ அவனுக்குங்கிற. தஸ்மின் ஸ்துஷ்டே கிம் அப்பிராப்பியம் ஜெகதாம் ஈஸ்வரேஸ்வரே லோகா சபாலா ஹ்யதஸ்மை ஹரந்தி பலி மாத்ருதாக. தம் சர்வ லோகாமர யஜ்ஞ சங்கிரகம் த்ரயீமயம் திரவியமயம் தபோமயம் யஜ்ஞைர் விசித்ரைஹி யஜதோ பவாயதே ராஜன் ஸ்வதேஷான் அனுரோத்தும் அர்ஹசி. ஸ்வதேஷானு அனுரோத்தும் அர்ஹசி, நீ உன்னுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கே, ஸ்வதேஷாகங்கிறச்சே தத்வாசினஹா ஜனானுங்கிற, உன்னுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை நீ ஒரு அனுரோத்தும் அர்ஹசி, அவளை ஒரு செய்யணும் அப்படின்னு தூண்டுவதற்கு நீ சரியான பர்சன். ஏன்னா நீ தான் உன்னுடைய மக்களை நீ எதர் மக்களை நீ அனுசரிக்கணுங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். அனுவர்த்தித்தும் அருகசி, அவள் எப்படி இருக்காளோ அதுபடி நீனும் நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவளை நல்ல வழியில் ஐஷன் போகணுங்க. திலீபனை சொல்கிறச்சே அப்பா மாதிரி பிரஜைகளை தர்ம வழியில் ஐஷன் போகணும்னு ஒரு உபமா சொல்லுவார். பிதேவ ரக்ஷதிம்பர். ஸோ அந்த அப்பா மாதிரி பிரஜைகளிடத்தில் அப்பா மாதிரி இருக்கணும். தந்தை எப்படி ஒரு நல்வழியில் குழந்தையை அழிச்சுட்டு போவாரோ அது மாதிரி ஒரு அரசனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்போ அனுரோத்தும்னா அவளை பின்தொடர்ந்து நீ அவளை மோட்டிவேட் பண்ணறதுக்கு நீ தான் சரியான பர்சன். நீங்கள் எதை பண்ணுறதுக்கு அப்படின்னா தம் சர்வலோக அமர யஜ்ஞ சங்கிரகம் த்ரயீமயம் திரவியமயம் தபோமயம் விசித்ரைஹி யஜ்ஞைஹி யஜதஹ தே பவாய ஸ்வதேசானு அனுரோத்தும் அர்ஹசி. ஸோ இந்த லோகத்தில் லோகபாலர்கள், அமர தேவர்கள், அதுக்கப்புறம் யஜ்ஞம், இவை எல்லாத்தினுடைய ஒரு சங்கிரகம் இருக்கே, காம்பினேஷன், அந்த காம்பினேஷனாக இருக்கக்கூடியது பகவான். அவரை யாகம் செய்யக்கூடிய நீ உன்னுடைய ஜனங்களை பவாய சமிருத்தையே ஒரு நன்மைக்கு அவளை தூண்டணும். அது முதல்ல நீ அந்த பகவானை நீ ஸ்தோத்திரம் பண்ணணும், யாகம் பண்ணணும். அந்த யாகத்தை உன்னுடைய இது ரெண்டு விதமாக இன்டர்பிரேட் பண்ணலாம். நீ யாகம் பண்ணி காமிச்சு ஜனங்களுக்கு ஒரு இதுதான் நன்மைன்னு சொல்லி நீ காண்பிக்க வேண்டும், அல்லது
உன் நன்மைக்காக இந்த மாதிரி பலவிதமான உன்னுடைய பவாய உன்னுடைய நன்மைக்காக இந்த பூஜிக்கின்ற உன்னுடைய தேச. ஸோ யஜதகாங்கிறது பேசிக்லி என்ன கன்ஃபியூஷன்னு சொல்கிறேன். இது வந்து ஷஷ்டி ஏகவச்சனமாகவும் இருக்கலாம், த்விதீயா பகுவச்சனமாகவும் இருக்கலாம். ஸோ இந்த யஜதகாங்கிறது நமக்கு தேங்கிறதோட அட்ஜெக்டிவாகவும் போகலாம், ஸ்வதேசானுன்னுட்டு பிரஜைகளினுடைய அட்ஜெக்டிவாகவும் போகலாம். விஷ்ணுவை யாகத்தினால விசித்திரைஹி யஜ்ஞைஹி பலவிதமான யாகங்களினால் யாகம் செய்கின்ற உன்னுடைய பிரஜைகளை அனுரோத்தும் அருகசி நீ அவளை பின்தொடர்ந்து அவ பண்ற மாதிரி நீயும் பண்ணணுங்கிறது ரைட்டு. அதுதான் அப்ராப்ரியேட் ஃபிட் ஆக்ஷன். இதே இன்னொரு விதமாக எடுத்துட்டோம்னா, நீ பலவிதமான யஜ்ஞங்களினால் உன் யாகம் செய்து பவாய ஒரு மேன்மைக்காக உன்னுடைய பிரஜைகளை நீ வந்து அனுரோத்தும் தூண்டணுங்கிறதும் உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அர்ஹசி, யூ ஆர் த ஃபிட் பர்சன் டு ஷோ பை எக்ஸாம்பிள். ஐதர் யூ ஷோ பை எக்ஸாம்பிள், இல்லை பிரஜைகள் பண்ணுறதை தடுக்காத அவள் நல்லது தான் பண்ணுறான்னு சொல்லி உன்னுடைய நல்லத்துக்காக நீனும் அதே காரியத்தை செய்ய வேண்டும். ஸோ இந்த அனுரோத்தும்ங்கிறதுக்கும் ரெண்டு அர்த்தம் இருக்குது. நீ அவளை ஃபாலோ பண்ணணும், இல்லை அவளை நீ வந்து வற்புறுத்தி தூண்டணும் இந்த யாகங்களை செய்வதற்கு. அப்படி ரெண்டு விதமாக இந்த ரெண்டாவது லைனை இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். இந்த விசித்திரைஹி யஜ்ஞைஹி யாரை நம்ம வந்து யாகம் இப்போ பிரீத்தி செய்யணும் இந்த யாகத்தினால அப்படின்னா, அதுதான் முதல் லைனில் இருக்குது பகவானுக்கு அட்ஜெக்டிவ். பகவான் எப்பேற்பட்டவர்? சர்வலோக அமர யஜ்ஞ சங்கிரகம். சர்வான் லோகான் தத் பாலான் அமரான்ஸ்ச தத் பிராபகான் யஜ்ஞான் சங்கிருண்ணாதி நியச்சதி. ஹீ இஸ் த கண்ட்ரோலர். சங்கிரகாங்கிறச்சு ஒன்று சங்கிருண்ணாதி லிட்ரல் மீனிங் எடுத்துட்டோம்னா அவர் தான் வந்து தன் கையில் ஹீ கீப்ஸ் த ரெயின்ஸ் இன் இஸ் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறோம் இல்லையா. அதனால ஹீ இஸ் த கண்ட்ரோலர் ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னு எடுத்துக்கலாம். சங்கிரகம்னா அதனுடைய அந்த கூட்டம் பூரா அவர் தான். சகலமும் பகவான் மயமாக இருக்கும்பொழுது பகவானுடைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தானே இந்த உலகமே. அப்போது எல்லா உலகங்களும் அமர தேவர்களும் அந்த லோகபாலர்களும் அதுக்கப்புறம் அந்த இதில் இந்த ஒரு லோகங்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய யாகங்கள், ஜனங்கள் இந்த யாகத்தை செய்வதனால் அவர்களுக்கு மற்ற லோகங்கள் கிடைக்கும். அதனால தான் தத் பிராபகானு யஜ்ஞானுங்கிற அந்தந்த லோகத்தை அடைவிக்கக்கூடிய யஜ்ஞங்களை நியமிக்கக்கூடியவர் அவர்தான். அப்பேற்பட்ட பகவான் அல்லது அந்த யஜ்ஞங்க ரூபமாகவே இருக்கக்கூடிய பகவான். திரையமயம் முவ்வேதங்களினுடைய ரூபமாக இருப்பவர். திரவியமயம் அந்தந்த இதில் இருக்கக்கூடிய எதெல்லாம் நம்ம வந்து விஷயங்கள்னு சொல்கிறோமோ ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம பகவானை பார்த்தோம்னா அதை விட ஒரு சர்வாத்ம பாவம் கிடையாது. இந்த திரவிய ரூபமாகவே அவர் தான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கார். தபோமயம் தபஸ்ன்னு எடுத்துட்டாலே அந்த பகவான் தான் அங்கே தபோமயமாகவும் இருக்கக்கூடியவர். ஸோ திரையமயம் இதெல்லாம் எதுக்குன்னா இந்த யாகத்தில் கூப்பிடக்கூடிய தேவதைகளும் அவர் தான். இந்த யாகத்தில் எந்த ஒரு ரிக்குகளை நம்ம வச்சு யாகத்தை பண்ணுறோமோ அந்த வேதரூபமாகவும் அவர் தான் இருக்கார். இந்த யாகத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய திரவியங்கள், ஹோம திரவியங்கள், சரு என்னென்னலாம் கரண்டி என்னெல்லாம் உண்டோ அத்தனை ரூபமாகவும் இருக்கக்கூடியவர் பகவான் தான். தபோமயம் இதிலேருந்து வரக்கூடிய ஒரு தபஸ், ஒரு சக்தி இருக்கே, ஒரு புண்ணிய பாப பலன் இருக்கே, அதுவும் அவர் தான். அப்படி சகலமயமாக இருக்கக்கூடிய அந்த பகவானை விசித்திரைஹி யஜ்ஞைஹி பலவிதமான யாகங்களினால் யாகம் செய்கின்ற அந்த லோகங்களை நீ பின்தொடர். ஏன்? தே பவாய உன்னுடைய நன்மைக்காக. அல்லது யாகம் செய்கின்ற நீ யாகத்தை செய்து நீ உன்னுடைய பிரஜைகளை ஸ்வதேசானு அனுரோத்தும் அருகசி அவளை வந்து இதில் தூண்டணுங்கிறதும் உன்னுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். தம் சர்வ லோகாமர யஜ்ஞ சங்கிரகம் திரைமயம் திரவியமயம் தபோமயம் யஜ்ஞைர் விசித்திரைஹி யஜதோ பவாய தேராஜன் ஸ்வதேசான் அனுரோத்தும் அர்ஹசி. யஜ்ஞேன யுஷ்மத் விஷயே த்விஜாதிபிஹி விதாயமானேன சுராஹ் கலா ஹரேஹே ஸ்விஷ்டாஹ சுதுஷ்டாஹ பிரதிஷந்தி வாஞ்சிதம் தத்தேலனம் ந அர்ஹசி வீர சேஷ்டித்தும். ஹே வீர,
யுஷ்மத் விஷயே யஜ்ஞேன த்விஜாதிபிஹ விதாயமானேன யஜ்ஞேன யுஷ்மத் விஷயே சுராஹ ஹரேஹ கலாஹ ஸ்விஷ்டாஹ சுதுஷ்டாஹ வாஞ்சிதம் பிரதிசந்தி. த்விஜாதிபிஹி விதாயமானேன யஜ்ஞேன, த்விஜாதிபிஹி பிராமணர்களினால் செய்யப்படுகின்ற, விதாயமானேன அப்படின்னா நடத்தப்படுகின்றது, எது வந்து செயல்படுத்துகிறா, பிராமணர்கள் தானே இந்த யாகங்கள் எல்லாத்தையும் செய்யக்கூடியது, அவளுடைய ஒர்க்கு தானே. க்ஷத்ரியனுடைய ஒர்க்கு வந்து டு ப்ரொடெக்ட் தட், டு ஃபெசிலிட்டேட், அதுதான் க்ஷத்ரியனுடைய ஒர்க்கு. ஸோ விதாயமானம்ங்கிறச்ச இங்கே பிராமணர்களால் செய்யப்படுகின்ற யஜ்ஞேன யாகத்தினால் ஸ்விஷ்டாக சுராஹா ஹரேஹே கலாஹா சுராஹா, இந்த சுராஹா தேவர்கள் எல்லாம் ஹரியினுடைய அம்சங்களாக இருக்கக்கூடிய இந்த தேவதைகள். நம்ம யாகத்தில் தேவதைகளை, யாகத்தில் பகவானை பிரீத்தி பண்ணுறோங்கிறோம், யாகத்தில் இந்திராய நமஹா தானே சொல்கிறோம், அக்னேய நமஹா சொல்கிறோம். இந்த தேவதைகளுக்கும் இப்போ ஹரிக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கலாமே. அப்போ ஹரேஹே கலாஹா ஏதே சுராஹா, இந்த தேவர்கள் எல்லோருமே ஹரியினுடைய அம்சபூதங்களாக இருக்கா. 2வது ஸ்கந்தத்தில் பார்த்தோம், சிருஷ்டி ஆரம்பத்தில் தேவதைகள் எல்லாம் சிருஷ்டி பண்ணியாச்சு, அவளுக்கு வந்து சிருஷ்டி ஆரம்பின்னுட்டார் பண்ண தெரியல. ஸோ உடனே பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறா. பகவான் உள்ள பூந்து ஒவ்வொருத்தருடைய மனதிலும் அவர் வந்து அந்தர்யாமியாக இருந்துட்டு அந்த தேவதைகளை அந்தந்த இந்திரிய விஷயத்தில் செயல்படுத்தும்படியாக தூண்டுகிறார். பார்த்தோமோ இல்லையோ. அதே இங்கே ஹரேஹே கலாஹா சுராஹா ஸ்விஷ்டாக சு இஷ்டாக, நன்கு யாகம் செய்யப்பட்டவர்களாக, நன்கு பிரீத்தி செய்யப்பட்டவர்களான அந்த ஹரியனுடைய அம்சபூதமாக இருக்கும் தேவதைகள் சுராஹா. இப்போ என்னாச்சு, சுதுஷ்டாக, யாகம் நன்னா செஞ்சதுனால பிராமணர்களை வச்சுண்டு யுஷ்மத் விஷயே சுதுஷ்டாக, யுஷ்மத் விஷயே துவத்தேசேங்கிற விஷயம்ங்கிறதுக்கு தேசகான்னு ஒரு அர்த்தம். உன்னுடைய தேசத்தில் ரொம்ப சந்தோஷத்தை அடைந்து, ஏன்னா உன் தேசத்தில் நீ இந்த மாதிரி பிராமணர்களை வச்சு நீ யாகம் பண்ணுற, அந்த யாகத்தினால தேவர்கள் சந்தோஷம் அடைகிறா, இந்த தேவர்களோ ஹரியனுடைய ஒரு அம்சமாக இருக்கா, ஆகையினால உன்னுடைய தேசத்தில் இந்த தேவர்கள் ரொம்ப சந்தோஷத்தை அடைந்து வாஞ்சிதம் பிரதிசந்தி, அவரவர் கேட்பதை கொடுக்கிறார். ஸோ வாஞ்சிதம், என்னென்ன விருப்பம் இருக்கோ அந்தந்த விருப்பத்தை பிரதிசந்தி அளிக்கிறார்கள். ஆகையினால ஹே வீர தத்ஹேளனம் சேஷ்டித்தும் ந அர்ஹசி, தத்ஹேளனம் அந்த சுராணாம் அவக்ஞாம் கர்த்தும் ந அர்ஹசி. இட் இஸ் நாட் ரைட் ஆன் யுவர் பார்ட் டு ஹியூமிலியேட் தெம். ஏன்னா ந எஷ்டவ்யம் ந தாத்தவ்யம் அப்படி தானே அவன் சொன்னான். யாருக்கும் யாகம் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, இது என்னது அப்படின்னு கேட்டான். அதுக்காக இங்கே சொல்கிறார், ஆகையினால அவர்களை அவமதிப்பதுங்கிறது, தத்ஹேளனம்ங்கிறது சேஷ்டித்தும் அவர்களுடைய அவமானத்தை செய்வதற்கு ந அர்ஹசி, நீ தகுதியற்றார். ஏன்னா யூ பெனிஃபிட் so much from that. யஜ்ஞேன யுஷ்மத் விஷயே த்விஜாதிபிஹி விதாயமானேன சுராஹ் கலா ஹரேஹே ஸ்விஷ்டா சுதுஷ்டாக பிரதிசந்தி வாஞ்சிதம் தத்தேலனம் நார்ஹசி வீர சேஷ்டித்தும். வேன உவாச்ச, அதுக்கெல்லாம் அசர்றவன் இல்லை அவன். பாலிஷா பத யூயம் வா அதர்மே தர்மமானினா ஏ விற்த்திதம் பதிம் ஹித்வா ஜாரம் பதிம் உபாசதே. விஸ்வரூபம் எடுக்கிறச்சு துரியோதனன் கேட்பானா, கண்ணா உன்னுடைய மாயையில் இது எத்தனாவது மாயை அப்படின்னு கேட்பான்வர். அவனுக்கு புரியல அந்த இடத்துல. அதுதான், எத்தனை தர்மத்தை எடுத்து சொன்னாலும் நம்மளுடைய அஜ்ஞானம் வந்து நம்மளுடைய மனசை போட்டு அது வந்து அடைச்சோ உட்காந்துட்டு இருந்ததுன்னா எங்கேருந்து புரிய போகிறது. பாலிஷாகா பத யூயம்னுட்டான். சிறுபிள்ளைத்தனமாக அப்படி பேசுகிறேன், உங்களுக்கு ஒன்றும் விஷயமே தெரியலையே. அதர்மமான விஷயத்தில் போய் தர்மம்னு நினச்சிட்டு இருக்கேளே நீங்கள். யார் பிருகு மகர்ஷிகள்லாம் வந்து வேணும்னு சொல்கிறான் பதில் இங்கே. ஏ விற்த்திதம் பதிம் ஹித்வா ஜாரம் பதிம் உபாசதே. உங்களுக்கு சாப்பாடு போடுற இந்த பதியான அரசனை விட்டுட்டு திருட மாதிரி எங்கேயோ மறைஞ்சிருந்து வந்து சாப்பிட்ற அந்த விஷ்ணுவை போய் நீங்கள்லாம் உபாசனை பண்ணுறீங்களே, நேரம் வந்து நிற்கிறது கிடையாது அவன் அப்படிங்கிறான். பாருங்க, பத ச பாலிஷாகா யூயம், பாலிஷாகான்னா அக்ஞாகாங்கிறார், ஒன்றும் தெரியாதவர்கள்,
குழந்தைத்தனமாக பேசுறதுங்கிறது தான், சிறுபிள்ளைத்தனமாக பேசுறதுங்கிறது தான் பாலிஷான்னு அர்த்தம். ஏன்னா யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன் பிஹைண்ட் த ஹோல் திங். அதர்மே, தர்மம் இல்லாத விஷயத்தில் தர்மமானினஹா, தர்மத்தை எண்ணுகின்றவர்கள், அதர்மத்தில் தர்மத்தை பார்க்கின்றவர்களாக நீங்கள், அல்லது அதர்மத்தையே தர்மமாக கருதுகின்றவர்கள். யூயம் இப்போ என்னாச்சு, பாலிஷாகா ஏ விருத்திதம் பதிம் ஹித்வா, விருத்தின அன்னம் அன்னாதி பிரதம் மாம் ஹித்வா, விருத்தின வாழ்க்கை, ஜீவிகா வாழ்க்கையை கொடுக்கிற உனக்கு வந்து உன்னால் சர்வைவலுக்கு நான் தான் இங்கே சாப்பாடு போட்டுருக்கேன். அப்படிப்பட்ட இந்த பத்தியை விட்டுட்டு, கணவனை விட்டுட்டு, ஜாரம் பதிம் கள்ளக்கணவனை நீ வந்து உபாசிக்கிறியே அப்படின்னு அர்த்தம். இந்த பத்திங்கிறதுக்கு 2 பதம், ஒன்று அரசன்னு ஒன்று, இன்னொன்று பத்தின கணவன் அர்த்தம். ஏன்னா அந்த மீனிங்கை வச்சுட்டு சொல்ல போகிறான் பின்னாடி. எவர்கள் விருத்திதம் பதிம் ஹித்வா, விருத்தி அன்னம் அல்லது வாழ்க்கையை அளிக்கக்கூடிய பதிம் கணவனை விட்டு அல்லது தலைவனை விட்டு ஜாரம் பதிம் உபாசத்தே, கள்வனாக இருக்கக்கூடிய தலைவனை சேவிக்கிறார்களோ, அப்பேற்பட்ட தாங்கள், அப்பேற்பட்ட யூயம் அதர்மே தர்மமானினஹா யூயம், அதர்மத்தை தர்மமாக நினைக்கக்கூடிய தாங்கள், பாலிஷாகா ஒன்றும் அறியாதவர்கள், அக்ஞர்கள். அவஜானந்தி அமி மூடாகா நிருபரூபிணம் ஈஸ்வரம் ந அனுவிந்தந்தி தே பத்ரம் இஹ லோகே பரத்ரச்ச. அமி மூடாகா நிருபரூபிணம் ஈஸ்வரம் அவஜானந்தி. அமி மூடாகா இந்த மூடர்கள் இருக்காளே, இதர் அந்த எதிர்க்க இருக்கக்கூடிய முனிவர்களை சொல்லலாம். ஒரு செகண்ட் அவர் வந்து பேசுகிறவர் அப்படின்னுட்டு நம்ம அப்படி ஏளனமாக சொல்கிறதில்ல. அந்த மாதிரி தான் இந்த முட்டாள்கள்லாம் வந்து அரச ரூபத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனை வந்து அவமதிக்கிறான். அதனால் இவாளுக்கு வந்து இந்த லோகத்துலேயும் நன்மை கிடையாது, பரலோகத்துலேயும் நன்மை கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா பிரஜைகளை சொல்லி இங்கே சொல்லலாம். ஏன்னா பிரஜைகளை குறித்து தானே முனிவர்கள் பேசுகிறான். பிரஜைகளுக்கு நன்மை, பிரஜைகள் ஸ்வதர்மத்தில் இருந்துட்டு அவர்கள் தான் யாகம் செய்யணும், அதுக்கு நீ வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், இப்படி தானே பேசிகிட்டு இருந்தா. அதனால் அமி மூடாகன்னுட்டு இந்த பிரஜைகளை சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ அமி மூடாக இந்த முட்டாள்கள் நிருபரூபிணம் ஈஸ்வரம் அவஜானந்தி, அரச ரூபத்தில் இருக்கக்கூடிய பகவானை அவஜானந்தி அவமதிக்கிறார்கள். தே அவர்கள் இஹலோகே இந்த உலகத்திலோ, பரத்ரச்ச மற்ற உலகத்திலோ, பத்ரம் ந அனுவிந்தந்தி நன்மையை அடையப் போவதில்லை. அவஜானந்தி அமி மூடாக நிருபரூபிணம் ஈஸ்வரம் நானுவிந்தந்தி தே பத்ரம் இஹலோகே பரத்ரச்ச. கோ யஜ்ஞபுருஷோ நாம எத்ரவா பக்திரீத்ரிஷி பர்திருஸ்நேக விதூராணாம் யதாஜாரே குயோஷிதா. ரொம்ப ஒரு மட்டமான எக்ஸாம்பிள் கொடுப்பான். கணவனுடைய ஸ்நேகம் இருக்கும் பொழுது, ஸ்நேகத்திலிருந்து தள்ளி இருக்கக்கூடியவர்கள், கணவன் ஸ்நேகமாக இருக்கான் ஆனால் அந்த ஸ்நேகத்தை விட்டு விலகி இருக்கக்கூடியவர்கள் பெண்கள், குயோஷிதாம் கெட்ட பெண்கள், எவ்வாறு ஜாரே ஒரு கள்ளக்காதலனிடம் ஒரு ஆசையை கொள்வார்களோ அதுபோல யார் இந்த யஜ்ஞ புருஷன், அவனிடத்துல இப்படிப்பட்ட பக்தியா, எத்திர வஹா ஈத்ரிஷி பக்தி, யாரிடத்தில் உங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு பக்தி இருக்கோ, ஹூ இஸ் தட் அப்படின்னு கேட்குறோம். கஹா யஜ்ஞ புருஷா, யார் இந்த யஜ்ஞ புருஷோ நாம, எவனிடத்தில் வஹா தங்களுக்கு ஈத்ரிஷி பக்தி இப்பேற்பட்ட ஒரு பக்தி இருக்கு. யதா எவ்வாறு பர்திருஸ்நேக விதூராணாம், பர்த்தா கணவனுடைய ஸ்நேகத்திலிருந்து மிகவும் விலகி இருக்கக்கூடியவர்கள், அதாவது கெட்ட பெண்கள், கணவனிடம் நேசம் இல்லாதவர்கள்னு எடுத்துக்கலாம், அல்லது கணவனுடைய ஸ்நேகத்திலிருந்து ரொம்ப விலகி அது வேண்டான்னுட்டு விலகி இருக்கக்கூடிய குயோஷிதாம் கெட்ட பெண்களினிடத்தில், பெண்களுக்கு ஜாரே ஒரு கள்ள காதலனிடம் எப்படி ஒரு இது இருக்குமோ, ஆசை இருக்குமோ அப்படி. விஷ்ணுர் விரிஞ்சா விஷ்ணு விரிஞ்சா கிரிஷா இந்திரா வாயு யமஹ ரவிஹி பர்ஜன்யः தனதः சோமः க்ஷிதிः அக்னிः அபாம்பதிः
ஏதே ச அந்நே ச விபுதாக பிரபவः வர சாபயோः தேஹே பவந்தி நிருபதேஹே சர்வதேவமயோ நிருபः இப்படி சொல்கிறான். அத்தனை தேவதைகளும் இந்த அரசனுடைய சரீரத்தில் நான் உட்கார்ந்துட்டுருக்கா அப்படிங்கிறான். விஷ்ணு, விரிஞ்சா பிரம்மா, கிரிஷா சிவன், மும்மூர்த்திகளும் ஆயிடுத்து. இந்திரன், வாயு, யமன், சூரியன், ரவிஹி, பர்ஜன்யா மழை, தனதா பர்ஜன்யா மேகம் மழை, தனதா குபேரன், சோமஹா சந்திரன், க்ஷிதிஹி பூமி, அக்னி, அபாம்பதிஹி வருணன். ஏதே ச அந்நே ச விபுதாக. இந்த இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய தேவதைகள், அந்நே ச விபுதாக மற்ற தேவதைகளும், வர சாபயோகோ பிரபவா. இல்லை நீ மாட்டுக்கு ஏதோ அவர்கள்லாம் முக்கியம் இல்லை, நான் தான் ஈஸ்வரன்னு சொல்லிட்டு போறியா, அவள் வந்து சாபத்தை கொடுத்துருவா வரத்தை கொடுத்துருவாங்கிறதுக்காக தானே நம்ம பிரீத்தி பண்ணுறோம். அதை மனசில் வச்சுட்டு தானே தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ஐதர் கிவிங் யூ சம் பெனிஃபிட், ஒரு வரத்தை கொடுக்க ஒரு வல்லமை கொண்டவர்கள், அல்லது கோச்சுண்டான்னா சாபத்தை கொடுத்துருவா. அதுக்கு பயந்துட்டு தானே நம்ம உட்காந்துட்டு யஜ்யங்கள்லாம் பண்ணுறோம். அந்த தேவதைகள் வர சாபயோகோ பிரபவா பிரபுக்கள், தேர் அவளுக்கு வந்து அந்த ஒரு இது உண்டு, கேப்பபிலிட்டி உண்டு. வரத்தை கொடுப்பதற்கோ அல்லது சாபத்தை கொடுப்பதற்கோ பிரபவா அவளுக்கு வல்லமை உடைய அந்த தேவர்கள் நிருபதேஹே தேஹே பவந்தி. சாரி, ஒரு நிமிஷம். நிருபதேஹே தேஹே பவந்தி, இந்த அரசனுடைய ஒரு சரீரத்தில் இருக்காங்கிற. That's right. நிருபதேஹே தேஹே பவந்தி, இந்த அரசனுடைய சரீரத்தில் இந்த தேவதைகள் எல்லாம் இருக்கா. சர்வதேவமயோ நிருபா, ஆகையினால இந்த அரசனை என்னன்னு சொல்றான், சர்வதேவ மயா, எல்லா தேவர்களினுடைய ரூபமாக இந்த அரசன் இருக்கான் அப்படின்னு சொல்றோம். தஸ்மாத் மாம் கர்மபிஹி விப்ராஹ யஜத்வம் கதமத்சராஹ பலிம் ச மஹ்யம் ஹரத மத்தஹ அன்யஹ கஹ அக்ரபுக் புமான். அதனால இந்த நீங்க ஒவ்வொரு செயலும் செய்யக்கூடியவர்கள் என்னுடைய இந்த இந்த கர்மாக்கள்னால என்ன வந்து நீங்க யாகம் பண்ணணும், அதாவது என்ன பிரீத்தி செய்வதற்காக நீங்க வந்து யாகம் பண்ணணுமே தவிர நீங்க வந்து வேற யாரையோ போய் இந்த யஜ்ஞ புருஷன்னு சொல்லிட்டு அந்த பகவானை போய் நீங்க வந்து பண்றதுங்கிறது சரி கிடையாது. தஸ்மாத்து கர்மபிஹி விப்ராஹா கதமத்சராக, ஒரு இது இல்லாத, அதாவது ஒரு பொறாமை இல்லாத நீங்க வந்து என்ன இது பண்ணுங்கோ, பிரீத்தி பண்ணுங்கோ அப்படிங்கிறார். சரியா? கதமத்சராக பலிம்ச மஹ்யம் ஹரத, பலி கொடுப்பதும் எனக்கு கொடுங்கள். இட் இஸ் அதுதானே ரைட்டு அப்படிங்கிறார். இல்லை? ஸோ தஸ்மாத்து மாம் கர்மபிஹி விப்ராஹா கதமத்சராக, ஒரு பொறாமை இல்லாமல். ஏன்னா இந்த யஜ்ஞ புருஷன் இவனுக்கு எல்லாம் வந்துடுறதேன்னுட்டும் அவளுக்கு பொறாமை இருக்கோ என்னமோன்னு நினச்சின்னு இருக்காரல்ல, தெரியல. அதனால கதமத்சராக, எந்த ஒரு பொறாமையும் இல்லாமல், பலிம்னா கராதிகம்ங்கிறார். கர டாக்ஸ், அந்த டாக்ஸ் முதலியவைகளை நீங்கள் வந்து எனக்கு கொண்டு வந்து தாங்கோ. பலிம்ச மஹ்யம் ஹரத மத்தக அந்யஹ கஹ புமானு அக்ரபுக்கு, என்னை தாண்டி யார் எந்த ஒரு புருஷன் அக்ரபுக்குங்கிறச்சு முதன்மையாக ஆராதிக்கப்பட வேண்டியவர். ஸோ கொண்டு வந்து பலியை கொடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு போனி வந்து ராஜாவுக்கு தான் கொண்டு போய் கொடுக்கணும். அந்த ராஜாவுக்கு கொடுக்கறச்சு அவன் தான் முதல் பாகத்தை அவன் சாப்பிடணும். அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற 5 பாகத்தை இவன் வந்து அனுபவிப்பான். அதனால அக்ரபுக்குன்னு பேர். முதன்மையாக அனுபவிக்கக்கூடியவன் அந்த அரசன். இங்கே அதே போல் இங்கேயும் விஷ்ணு வந்து முதன்மையாக அனுபவிக்கக்கூடியவர் அவர் தான். அவருக்கு பிரீத்தி பண்ணிட்டு தான் நம்ம மேலே பாக்கி இருக்கக்கூடியதை நம்ம அனுபவிக்கிறோம்.
தினப்படி பூஜைக்கே இப்போ வந்து நம்ம நிவேதனம் பண்ணிட்டு தானே நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ பகவான் முதல்ல சாப்பிட்றதாகவும் அவன் அனுக்கிரகம் பண்ணி நமக்கு கொடுக்கறதாகவும் நம்ம வந்து எடுத்து சாப்பிட்றோம். அப்படி தானே அர்த்தம். அதை இங்கே எப்படி சொல்கிறான்னா, என்னை தாண்டி இன்னொருத்தன் யார், எனக்கு தானே முதல் மரியாதை வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். ஸோ அக்ரபுக்குங்கிறதுக்கு லக்ஷணையாக நம்ம ஆராத்தியான்னு எடுத்துக்கிறோம். ஸோ முதன்மையாக ஆராதிக்கப்பட வேண்டியவன் நான் தான். ஸோ தேவையில்லாத விஷ்ணுவை பற்றி இங்கே வந்து பேசின்னு இருக்காதேங்கோன்னு சொல்கிறான் வேணன். இதோட நிறுத்திப்போம். ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.